ஒரு காலத்தில் ஒரு காட்டில் அருகருகே வளர்ந்திருந்த 2 மாமரங்கள் இருந்தன. இந்த 2 மாமரங்களும் சிறு வயதிலிருந்தே நல்ல நண்பர்கள். ஒரு நாள் அந்த காட்டில் நல்ல மழை பெய்தது. அதனால் இந்த 2 மாமரங்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன. பார்த்தாயா, இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு நம் காட்டில் மழை பெய்கிறது. இப்போது நம்மை நன்றாக ஊட்டச்சத்து பெறுகிறோம். நீ சொன்னது போல இந்த மழைக்கு பிறகு நமக்கு மலர்கள் பூக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆம், நீ சொல்வதை கேட்க மகிழ்ச்சி. மலர்கள் பூத்த பிறகு நமக்கு பழங்கள் காயும். அப்போது நம்மை தேடி நிறைய பறவைகளும் மனிதர்களும் வருவார்கள். அந்த மாதிரி அந்த 2 மாமரம் பேசிக்கொண்டே மழையை ரசித்தன. அப்படியே சில நாட்கள் சென்றன. அப்படியே வசந்த காலமும் வந்தது. அப்போது 2 மாமரங்களும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியாக மலர்கள் பூக்கத் தொடங்கின. அந்த மலர்களின் மனம் காட்டை முழுவதும் பரவியது. சில நாட்கள் கழித்து அந்த மலர்களிலிருந்து பழங்கள் காய்ந்தன. அந்த 2 மாமரங்களும் யாராவது நம்முடைய மாம்பழங்களை சாப்பிடுவார்களா என்று பார்த்து கொண்டிருந்தன. ஒரு நாள் அந்த காட்டுக்கு மாம்பழங்களை பறிக்க 2 பிள்ளைகள் வந்தார்கள். அவர்கள் அந்த 2 மரங்களின் அருகே வந்தார்கள். இருவரும் இந்த 2 மாம்பழ மரங்களிலிருந்தும் நான் சாப்பிட்டு பார்த்தேன். இந்த மாம்பழ மரத்தின் பழங்களில் எந்த சுவையும் இல்லை, மிகவும் புளிப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த மரத்தின் பழம் மிகவும் இனிப்பாக இருக்கிறது. இந்த மாம்பழ மரங்கள் எல்லாவற்றிலும் ராணி என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்களும் இந்த மாம்பழ மரத்தின் பழம் சாப்பிட்டு பாருங்கள். அதற்கு பிறகு இருவரும் அந்த மாம்பழ மரத்தில் இருந்த பழங்களை சுவைத்து சாப்பிட்டார்கள். வயிறு நிறைய மாம்பழங்களை சாப்பிட்ட அந்த இருவரும் அங்கிருந்து வெளியேறினர். அந்த இருவரும் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த புளிப்பு மாம்பழ மரம் மிகவும் வருத்தமடைந்தது. இனிப்பு சுவை மாம்பழ மரம் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தது. பார்த்தாயா, என் மரத்தில் உள்ள மாம்பழங்கள் மிகவும் புளிப்பாக இருந்ததால் அவர்கள் என் மாம்பழங்களை விரும்பவே இல்லை. அந்த புளிப்பு மாம்பழ மரம் பின்னர் இனி உன்னுடன் எனக்கு எந்த நட்பும் இல்லை என்று சொன்னது. நீ மிகவும் புளிப்பு மாம்பழ மரம், என் நிலைக்கு நீ என் நண்பராக இருக்க முடியாது. அப்படி சொன்னதை கேட்ட புளிப்பு மாம்பழ மரத்திற்கு உண்மையிலேயே வருத்தமாக இருந்தது. அந்த காடுக்கு ஒட்டிய கிராமத்தில் கமலா என்று ஒரு பெண் வாழ்ந்தாள். அவளது வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் மரக்கட்டைகள் முடிந்துவிட்டன. அதனால் அவள் மரம் வெட்டி கொண்டு காடுக்கு போனாலும் முதலில் சென்று பனியம்பழ மரத்தை பார்த்து இப்படி கேட்டாள்: அம்பப்பழ மரம், நானும் உன்னை போல தாங்கிக் கொள்கிறேன். எனக்கு சமையல் செய்ய மரக்கட்டைகள் இல்லாமல் போய்விட்டது. நான் இன்னும் அம்பப்பழ மரங்களில் ராணியாக இருக்கிறேன். எனது தவறான பழங்களை உனக்கு தர முடியாது என்பதே இங்கிருந்து தெரிகிறது. நீ என்னிடம் வரும்போது என் பழங்கள் யாருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். என் பிள்ளைகளில் மிகவும் பயனுள்ளவராக இருந்ததால் அந்த புளி மாம்பழ மரத்தை அருகில் வைத்திருந்த குச்சிகளை அந்த பெண்மணிக்கு கொடுத்தேன். அந்த பெண்மணி அந்த மாம்பழ மரத்திற்கு நன்றி சொல்லி அந்த குச்சிகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார். அந்த வகையில் இந்த புளி மாம்பழ மரம் தன்னிடம் உதவி கேட்டு வரும் அனைவருக்கும் முடிந்தவரை உதவி செய்தது. ஆனால் இனிப்பு மாம்பழ மரம் யாருக்கும் எந்த உதவியும் செய்யாமல் மிகுந்த பெருமையுடன் வாழ்ந்தது. ஒரு நாள் அந்த காட்டுக்கு அருகில் உள்ள கிராமத்தில் இருந்த ஒரு இளம்பெண் அந்த மாம்பழ மரம் பற்றி கேள்விப்பட்டு அந்த மரம் அருகே வந்து இவ்வாறு கூறினாள்: ஐயோ, எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த மாம்பழ மரம். உங்களை பற்றித்தான் இந்த கிராமத்தில் எல்லோரும் பேசுகிறார்கள் என்று இளம்பெண் கூறினாள். நீங்கள் என்னை பற்றி தெரிந்திருக்கிறீர்கள். நீங்கள் என்னை தேடி வந்ததற்கு காரணம் என்ன? நான் என் அம்மாவின் இராச்சியம் இருக்கிறது. என் அம்மாவிடம் உங்களை பற்றி சொல்லி உங்கள் மாம்பழங்களை எடுத்துச் செல்ல நினைத்தேன். நாட்டிலிருந்து கொஞ்சம் மாம்பழம் தர முடியுமா? அரசகுமாரி, உங்களுக்கு தேவையான அளவு எங்களிடமிருந்து நான் தருவேன். நீங்கள் என்னை பற்றியும் என் இனிப்பான ருசி மாம்பழங்களை பற்றியும் உங்கள் அம்மாவின் இராச்சியமெங்கும் சொல்லுங்கள் என்று சொன்னேன். அதன்படி மரம் ஒரு கூடை நிறைய மாம்பழங்களை வழங்கியது. அதை எடுத்துக்கொண்டு அரசகுமாரி மிகவும் மகிழ்ச்சியுடன் தன் அம்மாவின் இராச்சியத்திற்கு சென்றாள். ஒரு நாள் இந்த காடுக்கு ஒரு தவசர் வந்தார். மாம்பழ மரம், நான் உங்களுக்கு ஒரு முறை கொடுப்பேன், நீங்கள் கேட்கும் விருப்பத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று சொன்னது. தவசர்,
நான் கேட்கிறேன், நீங்கள் எனக்கு தர முடியுமா என்று கேட்டார். நிச்சயமாக தருகிறேன். நீங்கள் விரும்பும் விருப்பத்தை கேளுங்கள் தவசரே. நீங்கள் என்னிடம் உள்ள எல்லா மாம்பழங்களையும் தங்கமாக மாற்றுங்கள் என்று கேட்டார். அப்போதுதான் உலகத்தில் எல்லோரும் என்னை பற்றி பேசுவார்கள். தங்கம் மூலமாகவே இந்த உலகத்தில் அதிசயமான பழங்கள் இருக்க வேண்டும். மாம்பழ மரமே, நான் சொல்வதை கேள். இது உன் வாழ்க்கைக்கு ஆபத்தாக இருக்கக்கூடும். நீ வாயை மூடு, முட்டாள் மாம்பழ மரமே. எல்லோரும் என்னை பற்றித்தான் பேச வேண்டும். நான் இந்த உலகில் அதிசயமான மரமாக இருக்க வேண்டும். சரி, நீ கேட்பதை நான் உனக்கு தருகிறேன். அதற்கு பிறகு அந்த தவசு அந்த மாம்பழ மரத்தில் இருந்த எல்லா பழங்களையும் பொன்னான மாம்பழங்களாக மாற்றினார். பிறகு அவர் புளிப்பு மாம்பழ மரம் அருகே சென்று இவ்வாறு கூறினார். மாம்பழ மரம், நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தர விரும்புகிறேன். உனக்கு தேவையான வாய்ப்பை கேள். மற்றவர்களின் பசிக்காக நான் கவலைப்படுகிறேன். ஆனால் என் பழங்கள் மிகவும் புளிப்பாக இருக்கின்றன. தயவு செய்து என் மாம்பழங்களை இனிப்பாக மாற்றி தர முடியுமா? நிச்சயமாக நீ கேட்கும் வாய்ப்பை நான் உனக்கு தருவேன். அதன் பிறகு தவசர் தம் சக்தியால் அந்த புளிப்பு மாம்பழ மரத்தை இனிப்பான சுவையான மாம்பழ மரமாக மாற்றினார். அதற்கு பிறகு தாபசர் அங்கிருந்து வெளியேறினார். இந்த மாம்பழ மரம் உங்களுடையது. மாம்பழம் இனிப்பாக இருந்தது என்று நீங்கள் அதிகமாக மகிழ்ச்சி அடைய வேண்டாம். கண்டுபிடிப்பதை விட நான் தான் சிறந்ததை வைத்திருக்கிறேன். பொன்னான மாம்பழம். இந்த ஆசை காரணமாக இந்த மாம்பழ மரம் உங்களுக்கு அழிவாக மாறாதிருக்க நான் பிரார்த்தனை செய்கிறேன். அப்படியே சில காலம் கடந்த பின் பொன்னான மாம்பழ மரம் பற்றி காடிலிருந்து சிறிது தூரத்தில் உள்ள இராச்சியத்தின் அரசர் அறிந்து கொள்கிறார். அந்த பொன்னான மாம்பழங்களை எல்லாம் பறித்து அவற்றை தனது இராச்சியத்திற்கு கொண்டு செல்கிறார். பொன்னான மாம்பழங்களால் அந்த அரசர் இன்னும் 1000 மடங்கு செல்வந்தர் ஆகிவிட்டார். ஒரு நாள் அந்த அரசர் ஒரு கூரிய கத்தியை எடுத்துக்கொண்டு அந்த மாமரம் அருகே வந்து அந்த மாமரத்தை வெட்ட ஆரம்பித்தார். அரசே, என்னிடம் இருந்த எல்லா பொன்னான மாம்பழங்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே. அப்படியென்றால் ஏன் என்னை கொல்ல முயற்சிக்கிறீர்கள்? மாமரம், நீ என்னை முட்டாளாக நினைத்தாயா? இந்த உலகில் நான் தான் மிகப்பெரிய பணக்காரராக இருக்க வேண்டும். நீ மீண்டும் பொன்னான மாம்பழங்களை கொடுக்க ஆரம்பித்தால் அதனால் மற்றவர்கள் பணக்காரர்கள் ஆகி விடுவார்கள். அதனால் தான் நான் உன்னை கொல்லப் போகிறேன். அதற்கு பிறகு அந்த பொன்னான பழங்கள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அதில் ஒரு பழத்தையும் எடுத்துக்கொள்ளாத அரசன் அந்த மாமரத்தை வெட்டிவிட்டு அங்கிருந்து சென்றார்.